நேர்களே, கிட்டத்தட்ட பீகாருடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 202 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் பாரதிய ஜனதா, நிதிஷ்குமார், ஆர்ஜேடி பீகாரில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். பாஜக, நிதிஷ் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்கள் பெற்ற வெற்றியினுடைய இலக்கு 202 இடங்களில் பாரதிய ஜனதா 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவாகியிருக்கிறது. லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி, அதாவது தேஜஸ்வி யாதவ் உடைய கட்சி 25 இடங்களிலும், பாஜக கூட்டணியில் இருந்த ஜேடியு 85 தொகுதிகளிலும், அதாவது நிதிஷ்குமார் 85, பாரதிய ஜனதா 89, ஆர்ஜேடி 25, அதே போன்று எல்ஜிஆர் 19 தொகுதிகள், காங்கிரஸ் 6 தொகுதிகள், ஹெச்எல்எம் 5 தொகுதிகள், ஒய்சியுடைய கட்சி 5, இப்படி 6 எல்லாம் 4, இடதுசாரிகள் 3, ஐஐபி, பிஎஸ்பி 1 தொகுதிகள். சரி, இப்போ இந்த தொகுதியில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 243க்கு 202ன்னா கிட்டத்தட்ட 12, 22, 32, கிட்டத்தட்ட ஒரு 41 இடங்களை கொடுத்துட்டு மீதி ஃபுல்லாக இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அபாரமான வெற்றி. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தளத்தில் பல செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை கிடைத்த டேட்டால அதிகபட்சமாக 22.86 விழுக்காடு வாக்குகளை எந்த கட்சி பெற்றிருக்கிறது? முதன்மையாக பெற்றிருக்கிறது தேஜஸ்வி யாதவ், அதாவது லாலுடைய கட்சி. பாஜக 20.42%. கடந்த முறையோட ஒரு 2.4% அதிகம். நிதிஷ்குமாரின் கட்சி 19.3% வாக்களை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தனித்து பெரும்பான்மை பெற்ற கட்சியாக ஆர்ஜேடி கட்சி, அதாவது தேஜஸ்வி யாதவ் 3.8% குறைவாகவே பெற்றுள்ளது. அதே நேரம் நாம் இன்னொரு விஷயத்தையும் அங்கே கவனிக்கணும். 243 இடங்களை கொண்ட பீகாரில் ஆர்ஜேடி மொத்தம் 143 தொகுதிகளில் போட்டிட்டு, மறுபுறம் பாஜகவும் ஜேடியும் தலா 101 இடங்களில் போட்டியிட்டது. காங்கிரஸ் 61 இடங்களை கேட்டு போட்டிட்டு 6 இடங்களில் மட்டும்தான் அவர்களால் வெல்லும் சூழல் இருக்கிறது. மற்ற ஒவ்வொரு கட்சியும் 5 இடங்கள் தாண்டாத நிலையில் 5, 6 இப்படியே அவர்கள் சென்று கொண்டிருந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சுராஜ் கட்சி முகேஷ் சஹானினுடைய விகாஸ் இன்சான் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் தோல்வி அடைந்திருக்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சிறுபான்மையினருடைய, அதாவது பல தொகுதிகளில் முஸ்லிம்களுடைய வாக்குகளை ஒய்சி கடினமாக பிரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணியுடைய 25 தொகுதிகளில் அவர்களின் தோல்விக்கு காரணமாக இது அமைந்திருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் தனி அணியாக போட்டியிட்டுள்ளார். அவரும் இந்தியா கூட்டணிக்கு செல்லக்கூடிய ஏராளமான வாக்குகளை பிரித்ததாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை மிதிலாஞ்சல், கோஷி, சரண், சீமாஞ்சல், ஷஹாபத் ஆகிய மண்டலங்கள் உண்டு. இதில் சீமாஞ்சல் மண்டலத்தில் 24 தொகுதி இருக்கிறது. பூர்ணியா, கதிக்கர், அராரியா, கிருஷ்ணா, ககஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கிறாங்க, யாதவ் சமூக மக்களும் இருக்கிறார்கள். அதை போட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் தான் கடந்த தேர்தலில் அசாவுதீன் ஒய்சி 5 தொகுதியில் வென்றிருந்தார். இந்த தேர்தலில் ஒய்சிக்கு அதிக அளவில் ஆதரவு இல்லை என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் அவர் 5 தொகுதியை வென்றிருக்கிறார். என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் அதிக அளவு முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். சீமாஞ்சல் மண்டலத்தில் மொத்தமாக உள்ள 24 தொகுதியில் 10 தொகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. அதெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டி. 9 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். இப்போ எல்லாம் முடிஞ்சுது. இந்த நிலையில ஜன்சுராஜ் கட்சிக்கு அதிக ஆதரவு இருப்பது இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவாக மாறி இருக்கிறது. அது அவங்க இந்தியா கூட்டணியுடைய வாக்குகளை தான் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை 243
இடங்கள் இருந்திருந்தாலும் அதில் 143 இடங்களில் போட்டியிட்ட தேஜஸ்வி முதன்மை பெற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா சம அளவில் அவர்கள் கூட்டணியில் 101 என்று போட்டியிட்டார்கள். அந்த போட்டியில் 85-89 4 விழுக்காடு தான், 4 தொகுதிகள் தான் 2 பேருக்கு டிஃபரெண்ட் இருக்கு. இதுல இந்த வெற்றி தோல்விக்கு ஓப்பனா ஒரு பத்திரிகையாளராக சொன்னா நிறைய காரணம் இருக்கு. நான் முதன்மைப்படுத்துவது மிக முக்கியமான காரணம், 20 வருஷமா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, பெரிய அளவிலான வளர்ச்சி ஒன்றும் இல்லை, ஆனாலும் தலை சுற்றுகிற வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இது ஒரு நியாயமா பேசணும். தேனும் பாலும் ஓடவில்லை அந்த மாநிலம். வறுமை, வேலை வாய்ப்பு இல்லை, கட்டமைப்புகள் சீர்குலைவு எல்லாமே இருக்கு, மற்றபடி நன்மையும் இருக்கு. நிதிஷ்குமார் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து செல்கிறார். அவர் ஒரு மதவாதி இல்லை, அவருக்கு எல்லாரும் வாக்களிப்பார்கள். ஒரு நல்ல மனிதர், ஒரு அமைதியானவர், ஜெயபிரகாஷ் நாராயணுடைய சீடர். பாஜக அப்படி இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமும் 15 வருஷத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட டஃப் ஃபைட் கொடுக்காம எதிர்க்கட்சிகள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இழிவான அளவில் அங்கு சம்பவம் நடந்ததற்கு 3 காரணங்களை நாம் கோடிட முடியும். ஒன்று, மிக முக்கியமான காரணம், ஓட்சோரே என்று பேசப்பட்டாலும் அதில் பல நடவடிக்கைகள், அதில் நாம் அறிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள், சூட்சமங்கள் இருக்கிறது. இது கன்ஃபார்ம்டு, யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும், இது காங்கிரஸ் கூட சொல்லாட்டாலும் கூட நான் சொல்கிறேன். ஏன்னா 45 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். 1 மாதம் மட்டுமே நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறுகிய காலத்தில் பிஎல்ஏ மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட முடியாது, குறுகிய காலம். ஆக இந்த வாக்கு விவகாரத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறதா, எதிர்க்கட்சிகளின் வாக்காளர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி வரும் நாட்களில் கிடைத்துவிடும். அதற்கான சாத்தியம் 100க்கு 101% அதிகம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது பாஜகவினுடைய நடவடிக்கைகளை நாம் கடந்த தேர்தலில் உறுதிப்படுத்தலாம், ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாகவும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சி 61 இடங்களை பெற்று எந்த வேலையும் செய்யலை, அவங்க எந்த வேலையும் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு தயம் செய்வார்கள். காங்கிரஸ் கட்சி பெரிய செட்பேக்கு காரணம் அவர்களுடைய பணி சரியாக நடைபெறவில்லை. அது காங்கிரஸ் கட்சியினால் இவர்களுக்கும் பெரும் இடைஞ்சல். மூன்றாவதாக, சீமாஞ்சல் பகுதிகளில் முஸ்லிம்களும் யாதவர்களும் இருக்கிற இடத்துல, மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல எப்படி ஜெயிச்சான்? 10 தொகுதி, இவங்க 9 தான். அப்படின்னு பார்த்தா ஒய்சி மிகப்பெரிய அளவில் வாக்கு வேட்டைகளை ஆடி பாரதிய ஜனதாவினுடைய வெற்றிக்கு அவர் கதவை திறந்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படி ஆயிருக்குன்னா, ஒய்சியுடைய பிரச்சாரம், நமக்கு சீட்டும் தரல, நமக்கு இடமும் தரல, நாம ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும், முஸ்லிம்களை பகடைக்காய்களாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று விரைவாக பேச்சு நடந்திருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட செக்டோரியல் முஸ்லிம் வாக்காளர்கள் பிரிந்து ஒய்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும். அதாவது நான் சொல்றது டென்ட்டாக இருக்கக்கூடிய சீமாஞ்சலை தாண்டி பரவலாக 2000 ஓட்டு 3000 ஓட்டு, சில இடங்களில் 27 ஓட்டுலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 பக்கமும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுவும் பெரும் காரணமாக அமைந்து விட்டது. இது அல்லாமல் மிக முக்கியமான காரணம், வாக்குக்கு சில நாட்களுக்கு முன்பு 10,000 ரூபாயை டிரான்ஸ்ஃபர் பண்ணது. இது எந்த திட்டமும் இல்லை. இதுதான் இந்த 3 காரணங்களையும் நான் சொல்லலாம். காரணம் 1, அதாவது எஸ்ஐஆரின் சீர்திருத்தங்களின் மூலம் எதிர்க்கட்சிகளில் பெரும்பான்மையான வாக்குகள் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் அவர்கள் சரிபார்ப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்படவில்லை, வெறும் 1 மாதம். கடைசியாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது கூட 7,42 லட்சம் என்று அறிவித்தார்கள். டிஸ்டில்டு வாக்காளர்கள் ஃபில்ட்ரேட் பண்ண பிறகு கடைசியில் 3 லட்சம் கூட வந்துட்டு 7,45 லட்சம் வந்திருக்கு. இதெல்லாம் தொகுதிக்கு 5,000 10,000 வாக்கு. இப்போ நம்ம ரிசல்ட் வரும்போது தெரியும். இரண்டாவது காரணம், களத்தில் காங்கிரஸ் சரியாக பணியாற்றவில்லை.
அதே சமயம் காங்கிரஸுக்கு தேஜஸ்வி கிடக்கூடிய முஸ்லிம் வாக்குகள் முழுமையாக ஒய்சியால் சூறையாடப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, ஜன்சுராஜ் கட்சியும் பாரம்பரிய வாக்காளர்களை ஈர்த்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர் ஒரு புதிய முகமாக வந்தது என்ற செய்திகளும் இன்று காலை வந்திருக்கிறது. இது 2. 3வது காரணம் குறிப்பாக இவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வடிவமைக்கப்படாத சூழ்நிலையில் 10,000 ரூபாய் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அந்த மக்களுக்கெல்லாம் 10,000 ரூபாய்னா கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் 10,000 15,000 ஓட்டுக்கு 3,000 கிடைக்கின்ற போது பீகாரில் இந்த 10,000 ஒரு குடும்பத்திற்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையிலே பார்த்ததல்ல. ஆக இந்த 3 காரணங்கள் எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை, அவர்கள் கடைசி வரைக்கும் ஒழுங்காக நடந்து கொள்ளாதது, மிகப்பெரிய துரோகத்தை வழக்கமாக செய்யும் காங்கிரஸ் அது செய்து கொண்டிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய செய்தி. 2வது செய்தி என்னன்னா, எஸ்ஐஆர் மூலம் நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம். 3வதாக 10,000 ரூபாய். எல்லாவற்றையும் விட அவர்கள் சொல்வது 10,000 ரூபாய். இன்னொரு காரணத்தையும் சொல்ல வேண்டும். ஒய்சி மற்றும் ஜன்சுராஜ் பார்ட்டிகள் வாக்குகளை, சிறுபான்மையினர் வாக்குகளையும் பாரம்பரிய தேஜஸ்வி மற்றும் பிற்படுத்தப்பட்ட உயர் சாதி வாக்குகளையும் அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி காரணங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். யார் 84, 85, 89 மறுபடியும் நிதிஷ்குமாரை அனுமதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பவர் செக்டோரியலாக பிஜேபி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நிதிஷ்குமாரை அடக்க முடியாத அளவுக்கு ஒரு கண்ணியமான தலைவராகத்தான் அவர் உருவாகி இருக்கிறார். பாஜகவின் திட்டத்தின் அடிப்படையில் இவர் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புகளை இப்பொழுது நெருங்கி இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள்? அடுத்து 26 மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு என்ன செய்ய போகிறார்கள்? எது செய்தாலும் அவர்கள் வெற்றி கொள்ள முடிகின்றது. அது உண்மையான ஒரு விவகாரம். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. சூட்சமங்கள் இல்லாமல் இவ்வளவு பெரும் வெற்றியை 20 வருஷத்துக்கு பிறகும் பெற வாய்ப்பே இல்லை. நன்றி.